தங்க மார்க்கெட்ல கடந்த சில வாரங்கள்ல மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இதனால தங்கத்தை வாங்குறது தொடர்பாக ஒருவித குழப்பத்திலேயே பொதுமக்கள் இருக்காங்க. இதற்கிடையில தங்க மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கி இருக்கிற பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் இதன் விலை வரும் காலங்கள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தொடர்பாகவும் முக்கிய கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருது. இதற்கு சர்வதேச மோதல்ல இருந்து தொடங்கி பொருளாதார சூழல் வரைக்கும் பல விஷயங்கள் காரணமா இருக்கு. தங்கம் விலை உயர்ந்தாலும் கூட மக்கள் தங்கம் வாங்குறத நிறுத்தவே இல்லை. இதனால விலை ஒரு பக்கம் ஏற ஏற விற்பனையும் தொடர்ந்து அதிகரிச்சுதான் வருது. அதே நேரத்துல மத்திய கிழக்குல மோதல் தொடங்கின பிறகு சர்வதேச பொருளாதாரம் இக்கட்டான சூழலுக்கு வந்திருக்கு. விலை உயர்வால கச்சா எண்ணெய்க்கு அதிக விலை கொடுக்க வேண்டி இருந்ததுனால பொதுமக்கள் தங்கம் வாங்குறத தள்ளி போடணும் அப்படின்னு பிரதமர் மோடி வெளிப்படையாகவே கோரிக்கை விடுத்தாரு. மேலும் தங்கம் மீதான இறக்குமதி வரியும் அதிகரிக்கப்பட்டது. இதன் பிறகு தங்க மார்க்கெட் மொத்தமாகவே மாறி போயிட்டு. இதற்கிடையில தற்போது இருக்கிற பொருளாதார சூழல் தொடர்பாகவும் தங்கம் விலை தொடர்பாகவும் பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறாரு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்கால 1950களுக்கு அப்புறமா தங்கம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத யாருமே கணக்கெடுக்கல. அதை கணக்கெடுக்க சொல்றாரு. இப்படி கணக்கெடுத்து அந்த தங்கத்துல ஒரு பகுதியை விற்று அமெரிக்காவோட கடனை ட்ரம்ப் அடைக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் இந்தியாவிலையும் தங்கத்துக்கு சிக்கல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா தங்க இறக்குமதிக்கே தடை விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது தங்கம் விலை ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறதுல பலருக்கும் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தங்கம் விலை இறங்காது. ஏன்னா உலக நாடுகளோட மத்திய வங்கிகள் எல்லாமே டாலரை கழட்டி விட்டுட்டு தங்கத்தை வாங்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாலரை தாண்டி அனைத்து நாடுகளோட மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அனைத்து நாடுகளோட வங்கிகளையும் எடுத்தா டாலர் கையிருப்பு குறைந்து தங்க கையிருப்பு அதிகரிச்சிருச்சு. அதாவது வர்த்தகம் செய்ய மட்டும் டாலரை வச்சுக்கிட்டு பாதுகாப்புக்கு பல நாடுகள் தங்கத்தை வச்சுக்கிறது தான் இப்போ முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு வீடியோல தங்கத்தின் தேவையில 70% வரைக்கும் சரிந்து இருக்குது. இறக்குமதி வரி உயர்வு காரணமா தங்கத்தின் தேவை இந்த அளவுக்கு சரிந்திருக்கிறதாக சிலர் மகிழ்ச்சி அடைகிறாங்க. உண்மை அது கிடையாது. இப்போ வேலை இல்லாத பலரும் குருவி போல தங்கத்தை கடத்தி வராங்க. மத்திய கிழக்கு நாடுகள், பாகிஸ்தான், நேபாளம், வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து சட்டவிரோதமாக தங்கம் வருவதாக சொல்றாங்க. ஏற்கனவே பிரதமர் தங்கம் குறித்து பேசின பிறகு விலை சட்டுன்னு உயர ஆரம்பிச்சிருச்சு. இதனால சிறிய அளவில் நகைக்கடை வச்சிருக்கிறவங்க பெரிய சிரமத்தை எதிர்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்திய ரிசர்வ் வங்கி தன்னோட தங்க இருப்புல இருந்து சுமார் 1200 கோடி டாலர் மதிப்பிலான தங்கத்தை விற்றுவிட்டதாக அண்மையில் வெளியான தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா அந்நிய செலாவணி கையிருப்புல ஏற்பட்ட மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு சில பொருளாதார ஆய்வுகள் வெளியான நிலையில ரிசர்வ் வங்கி தங்கத்தை விற்று டாலர் சொத்துக்களை அதிகரிக்கலாம் அப்படின்னு ஊகங்கள் பரவுச்சு. ஆனால் இந்த தகவல்களை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா திட்டவட்டமாக மறுத்திருக்காரு. மே 29 முடிவடைந்த வாரத்திற்கான ரிசர்வ் வங்கியோட புள்ளி விவரங்களின்படி இந்தியாவோட தங்க கையிருப்பின் மதிப்பு 2.19 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதே காலகட்டத்தில் அந்நிய நாணய சொத்துக்கள் 3.12 பில்லியன் டாலர் அதிகரித்து 546.15 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு. இந்த இரண்டு தரவுகளும் வெளியானதை தொடர்ந்து ரிசர்வ் வங்கி தன்னோட தங்க கையிருப்பின் ஒரு பகுதியை விற்று அந்நிய செலாவணி சொத்துக்களை அதிகரித்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் சில பொருளாதார வட்டாரங்களில் எழுந்துச்சு. குறிப்பா ஒரு சர்வதேச பொருளாதார ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட மதிப்பீட்டில் மே 22 முடிவடைந்த 2 வாரங்களில் இந்திய ரிசர்வ் வங்கி சுமார் 1200 கோடி டாலர் மதிப்பிலான தங்கத்தை விற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தகவல் வெளியாகியதை அடுத்து பணவியல் கொள்கை அறிவிப்புக்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கிட்ட இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் அளித்த அவர், ரிசர்வ் வங்கி எந்த தங்கத்தையும் விற்கல, மாறாக எங்களோட தங்க இருப்பு மிக சிறிய அளவில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. ரிசர்வ் வங்கியோட விளக்கப்படி தங்க இருப்பின் மதிப்பு குறைந்திருப்பது தங்கம் விற்கப்பட்டதால் அல்ல, உலக சந்தையில் தங்கத்தின் விலை மாற்றம் மற்றும் அமெரிக்க டாலருக்கு எதிரான நாணய மதிப்பு மாற்றங்களால இந்த கணக்கீட்டு மதிப்பில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவது இயல்பான ஒண்ணுதான்.
ரிசர்வ் வங்கியோட தங்க இருப்புகள் ஒவ்வொரு வாரமும் சர்வதேச சந்தை விலைகளின் அடிப்படையில் மறுமதிப்பீடு செய்யப்படுது. இதனால் தங்கத்தின் அளவு மாறாமல் இருந்தாலும் அதன் மதிப்பு மட்டும் உயரவோ குறையவோ வாய்ப்பு இருக்குது. தற்போது ஏற்பட்டிருக்கிறதும் அது போன்ற மதிப்பீட்டு மாற்றம் தான் அப்படின்னு அதிகாரிகள் விளக்கியிருக்கிறாங்க. மேலும் இந்திய அரசோட உண்மை தகவல் சரிபார்ப்பு பிரிவும் இந்த விவகாரத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ரிசர்வ் வங்கி தங்கத்தை விற்றதாக வெளியான தகவல்கள் தவறானவை அப்படின்னும் அதிகாரப்பூர்வ தரவுகளில் அத்தகைய எந்த பதிவும் இல்லை அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உண்மையாவே இந்தியாவோட அந்நிய செலாவணி கையிருப்பில் தங்கத்தின் பங்கு தொடர்ந்து அதிகரித்து வருது. கடந்த 2025 செப்டம்பர் மாத இறுதியில் மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பில் தங்கத்தின் பங்கு 13.92% இருந்துச்சு. அது 2026 மார்ச் மாத இறுதியில் 16.7% உயர்ந்துச்சு. அதுக்கப்புறமா 2026 மே 22 அளவில் அது 16.85% மேலும் அதிகரிச்சது. ரிசர்வ் வங்கியோட சமீபத்திய அறிக்கையின்படி 2026 மார்ச் மாத இறுதியில் இந்தியா கிட்ட 880.52 மெட்ரிக் டன் தங்கம் இருந்துச்சு. இந்த அளவு மாற்றமின்றி தொடருது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட தங்க கையிருப்புல பெரும்பகுதி தற்போது நாட்டுக்குள்ளேயே பாதுகாக்கப்படுது. 6 மாசங்களுக்கு முன்னாடி 66% இருந்த உள்நாட்டு சேமிப்பு தற்போது 77% உயர்ந்திருக்கிறதாக ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருக்கு. உலக அளவில் பல நாடுகளோட மத்திய வங்கிகள் புவிசார் அரசியல் பதற்றங்கள், பணவீக்கம் மற்றும் நாணய சந்தை நிலையற்ற தன்மை போன்ற அபாயங்களை எதிர்கொள்றதுக்கு தங்க இருப்புகளை அதிகரித்து வருகின்றன. இந்தியாவும் அதே பாதையை பின்பற்றி வருது. Subscribe to One India and never miss an update.